வெல்கம் டு V3 ஈட்ஸ் ஈட் அண்ட் ட்ராவல் ஹாப்பிலி. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மஸ்கட் ஈட் பார்ட் 3. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி டான்ஸ் ஷோஸ் நடந்துகிட்ருக்குல்ல. ஆமாங்க, இந்த அலாதின் அண்ட் ஜீனி ஷோக்கு நடுவில் ஒரு ஷோ இன்சர்ட் பண்ணியிருந்தாங்க. டான்ஸ் ஷோ, ஜிம்னாஸ்டிக்கு அண்ட் சின்ன சின்ன மேஜிக் அந்த மாதிரிலாம். அண்ட் டான்ஸ் ஷோ அது முடிஞ்சோடனே திருப்பி அலாதின் ஸ்டார்ட் ஆகிட்டு. ஆக்சுவலி என்ன சீன் போயிட்டுருக்குன்னா, யாருடா என்னை விளக்குலேருந்து வெளியே கொண்டு வந்தான்னு ஜீனி கேட்டுட்ருக்கு. யாருடா என்னோட மாஸ்டர்னு கேட்டுட்ருக்கு. அதுதான் கைஸ் போயிட்டுருக்கு. அங்கே பாருங்க, அலாதீனை மேட்டு கோத்து விட்டுருக்கு. இவன் தாங்க விளக்குல நம்ம வெளியே கொண்டு வந்தாங்க அப்படின்னு. அண்ட் லெஃப்ட் சைடில், ஸ்டேஜுக்கு லெஃப்ட் சைடில் சிக்கன் கபாப் போட்டுட்டு இருந்தாங்க சுட சுட. அது தகன்னு இருந்தது, பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அண்ட் ரைட் சைடு திரும்பினா ஜிம்னாஸ்டிக், லெஃப்ட் சைடு திரும்பினா நம்ம ஜீனி நின்று இருந்தாப்புல. நான் சொன்னல கைஸ், ஒரு ஷோக்கு நடுவில் இன்சர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரம் ஷோ நடக்கும், அண்ட் நடுவில் ஒரு இது இன்சர்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் இங்கே பாருங்கள், என்ன சிக்கன் ரோல், சிக்கன் ரேஷ்மி கபாப், ராயல் சிக்கன் பிரியாணி என்ன அப்படின்னு பார்த்தா இது இந்தியன் கடை. யோலா பேகம்ஸ் இந்தியன் ஃபுட் ஆன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லா தான் இருந்தது. நான் இதில் டேஸ்ட் பண்ணல. யாராவது டேஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். அண்ட் இங்கே என்னென்ன வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்கன்னு வெளியே அதில் லெஃப்ட் சைடில் போர்டில் எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம போகும்போது நம்மக்கிட்ட ஓப்பன் பண்ணி காமிச்சாங்க. சிக்கன் டிக்கா பிரியாணி, சிக்கன் பட்டர் மசாலா, அண்ட் தென் பன்னீர் பட்டர் மசாலா, அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ளெயின் பிரியாணி ரைஸ் அண்ட் சிக்கன் மசாலா. ஸோ இவ்வளவும் அவங்க வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸும் வச்சுருந்தாங்க. அது என்னன்னு பார்ப்பீங்க பாருங்கள். ஆக்சுவலி நிறையா இந்தியன் ஸ்நாக் ஐட்டம் வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், சிக்கன் லாலிபாப்பு, சமோசா, ரோல்ஸு, ரசமலாய், குலோப் ஜாமுன், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, இதெல்லாம் ஸ்நாக் ஐட்டமுக்கு வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நார்மல் ஜூஸஸ் அதெல்லாம். அண்ட் இந்த கடை ஒன்லி ஃபார் பேஸ்ட்ரிஸ். டிஃப்ரெண்ட் டைப் அண்ட் டிஃப்ரெண்ட் இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் நான் இவங்க கடையில் கிராய்சான்ட்டு ட்ரை பண்ணேன். ஹாய் வணக்கம். அவர் நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ எடுத்துகிட்டுருக்குன்னு பார்த்துட்டோன்னே ஒரு யூடியூபர் இருந்தாங்க அப்படின்னாரு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், லெபர்டட் கேஃபே. இங்கே எல்லாருமே ரொம்ப அன்பாக இருக்காங்க மனுஷங்க. நம்ம என்ன வேணால் நினைக்கலாம், என்ன வேணால் பிரச்சனைகள், என்ன வேணால் நம்ம மனசுக்குள்ளே நம்ம நிறைய நினச்சிக்கலாம். பட் மனுஷங்க எல்லாருமே அன்பாக தான் இருக்காங்க. என்னமோ பண்ணிட்டுருந்தாரு. இதுவும் ஒரு டைப் ஆஃப், பட் இது எனக்கு கண்டிப்பாக எனக்கு இதோட பேர் தெரியல. நானும் அவர்கிட்ட கேட்கல. பட் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் இது என்னென்னு. அவர் எனக்கு வந்து ஒரு கிராசன் கொடுத்தாரு, சாக்லேட் கிராசன். நல்லா இருந்தது. இது ஆக்சுவலி அவங்களே பண்ணுறாங்க, நல்லா டேஸ்டியாக இருந்தது. அந்த மேலே இருக்கிற அந்த லேயரு, அந்த பஃப் லேயர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தது, நல்லா இருந்துச்சு. லைட்டாக அந்த கிறிஸ்பினஸும் இருந்துச்சு அதில். சீரியஸ்லி. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூஸ் ஒன்று கொடுத்தாங்க. அது ஏதோ பைனாப்பிள் ஜூஸ் மாதிரி இருந்தது கைஸ். ஒரு மாதிரி உண்மையிலேயே அது பைனாப்பிள் டேஸ்ட் தான். அவங்களோட லோகோ போட்ட கப்பில் கிளிக் நல்லா இருந்தது. எல்லாத்தையும் குடிச்சு பின்னாடி இருக்கிற இடம்லாம் பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு சாக்கோ அப்படின்னு ஒரு கடை இருந்துச்சு. அதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தா ஃபுல்லாக பாட்டிலில் வந்து இந்த ஃபுல்லாக வந்து சாக்லேட்ஸு அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் தான் வச்சுருந்தாங்க.
வேறு எதுவுமே இல்லை அவங்க கடையில். அண்ட் இவர் இங்கே பாருங்களேன், இவர் மேலே வந்து அவரோட போர்டு வச்சுருக்காரு. அந்த போர்டில் அவர் தான் அந்த போர்டில் இருக்கிறதும். அப்படியே கீழே பார்த்தா அந்த ஆள் தான் உட்காந்துருக்காரு. அவர் தான் அந்த கடைக்கு ஓனர். தனியாக வெளியே ஷாப் வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஜஸ்ட் ஃபார் ஒரு ப்ரொமோஷன் ஆர்எல்ஸ் வந்து நம்ம ஊர்லலாம் திருவிழா அப்போ கடை போடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இங்கேயும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பக்கெட் விங்ஸ்னு ஒரு கடை இருந்துச்சு. அவங்க எல்லாமே சிக்கன் ஐட்டம்மு அந்த மாதிரியான ஐட்டம் தான் வச்சுருந்தாங்க. நான் சொன்னேன் இல்லை கைஸ், நிறைய டிஃப்ரெண்ட்டான ஷாப்ஸ் இருந்ததுன்னு பாருங்களேன். தாய்லாண்ட் கியாஸ்க், மேபி நான் ஸ்பெல் தப்பாக பண்ணுறேன்னு நினைக்கிறேன், ஸ்பெல்லிங் நான் ஸ்பெல் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது. பட் இங்கே பாருங்கள், இங்கே வந்து தாய் ஃபுட்ஸ் இருந்துச்சு. ஆக்சுவலி நூடுல்ஸ் மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே ப்ரான்ஸ் வச்சுருந்தாங்க, சிக்கன் வச்சுருந்தாங்க. இதுக்கான எக்ஸாக்டான பேர் தெரில, இது ஸ்பெகட்டியான்னு தெரில எனக்கு இதோட எக்ஸாக்டான அந்த நேம் தெரியல எனக்கு. ரொம்ப நேரம் பண்ணிட்டுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இந்த பக்கமும் ஒருத்தர் சேம் அவங்களோட ஷாப் தான் இருக்கும், அவரும் அந்த மாதிரி தான் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தார். நீங்களே பாருங்கள். உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி எல்லா மக்களும் உண்மையிலே அன்பாக சிரிச்சுட்டு யாரும் ஹெசிடேட் பண்ணவே இல்லை. அண்ட் அடுத்த ஒரு ஐட்டமில் பாருங்களேன், இது என்னன்னு எனக்கு தெரியல. இது நம்ம இந்த மீல் மேக்கர் யூஸ் பண்ணோம்ல, அந்த மாதிரி நான் நினச்சேன். பட் இது என்ன ஐட்டம்னு எனக்கு கண்டிப்பாக தெரியல. ஸோ நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் எங்களோட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் அடுத்தது கொனாஃபா ஹவுஸ் ஸ்வீட்ஸ். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம்ல, இங்கே பாருங்கள் டிஃப்ரெண்ட்டான இதில் கொனாஃபா வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒமானி ஸ்வீட்ஸ் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. இதில் குனாஃபாவில் ஏதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா குனாஃபா பற்றி தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். அண்ட் அந்த டைமில் என்ன ஸ்வீட் இருந்துச்சுன்றத பேர் கூட சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் நல்லாயிருக்கும் இது உண்மையிலே. சக்கரை பாகம் தண்ணி ஊற்றி நல்ல டேஸ்டியாக இருக்கும் உண்மையிலே. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஜூஸ் ஷாப் தான். நீங்கள் டக்குன்னு பொம்மையை பார்த்தோன்னே பயமாயிட்டு. என்ன அதெல்லாம் இல்லாமல் ஃபேஸ் பெயிண்டிங்கு, அதே தாங்க நம்ம ஊரில் இந்த திருவிழாவில் இருக்கும்ல, ஃபேஸ் பெயிண்டிங்கு, நெயில் பெயிண்டிங்கு அந்த மாதிரிலாம். கடை சிக்கன் விங்ஸ்னு போட்டிருக்காங்க, அந்த கடை இல்லை. இது வந்து ஒரு ட்ராபிக்கல் ஜூஸ் அண்ட் ஐஸ்கிரீம்ங்க. இந்த ஒமானில் நிறைய இடத்துல ஸ்கேட்டராக இந்த கடை இருக்குது. ட்ராபிக்கல் ஜூஸஸ், ஐஸ்கிரீம்ஸும் ஹோம்மேட் ஐஸ்கிரீம்ஸ் நல்லாயிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜூஸஸ் இவங்ககிட்ட ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. அண்ட் எல்லாமே ஃப்ரெஷ் ஜூஸ்க்கான ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அண்ட் ட்ராபிக்கல் ஜூஸஸ் நிறைய இடத்துல நிறையா இந்த பெட்ரோல் பம்ப் ஸ்டேஷன்ஸ்லாம் வந்து எங்ககிட்ட இந்த கடை கண்டிப்பாக மோஸ்ட்லி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. தென் சாய்வாலா, நம்ம இதுவும் எனக்கு தெரிஞ்சு ஒரு இந்தியா கடை மாதிரி தான் இருக்கையில். அங்கே பாருங்கள், சமோசா, பானிபூரி, அதுக்கு ஹிந்தியில் ஏதோ பேர் ஒன்று சொல்லுவாங்க, எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. அண்ட் அந்த மாதிரியான ஐட்டம்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாப்ஸ்டர் அண்ட் மோர். என்ன இது லாப்ஸ்டர் அண்ட் மோர்னு இருக்குதுன்னு அப்படியே கீழே பார்த்தா அவங்க பிளேட்டில் ஏதோ ஒன்று வச்சுருந்தாங்க. இது லாப்ஸ்டர் தான் பாருங்க. இது எனக்கு எப்படி சாப்பிட்ணுன்னே தெரியாது. ஒரு நாள் நான் ட்ரை பண்ணேன் லாப்ஸ்டர், பட் நல்லா இருக்குமானும் தெரியல எனக்கு. ஐ நெவர் ட்ரைட் இட். நீங்கள் யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா லாப்ஸ்டரு? இல்லை அது எப்படி இருக்கும் எனக்கு தெரியல. ஐ டோன்ட் ஹேவ் எனி ஐடியா. ரேட்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். சிங்கிள் லாப்ஸ்டர் ரோலு, இந்த ரோலாக வாங்கி வந்துருக்கலாம் போல். அது எப்படி இருக்குன்னே தெரியாமல் ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு விட்டேன். பட் நெக்ஸ்ட் டைம் நான் அங்கே நிறையா ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, அங்கே லாப்ஸ்டர்ஸ் கிடைக்கும், அதை ட்ரை பண்ணுறேன். எங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா எங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, சிக்கனில் பக், கடை பேர் பக், சிக்கன் ஐட்டம் அதெல்லாம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. ஒன் அப் பர்கர் அண்ட் ஷேக்ஸ். இங்கே ஒரு பர்கர், ஷேக்ஸ் அதெல்லாம் இருக்கும்.
அண்ட் இது வந்து இந்த நம்ம கேம்லாம் விளையாடிருப்போம்ல சின்ன வயசில், அதெல்லாம் வச்சுருந்தாங்க. எங்கள் சின்ன பசங்க கொஞ்சம் பேர் விளையாடினாங்க. அண்ட் அப்படியே அந்த பக்கம் திரும்பணும்னா மிஸ்டர் சால்ட்டா. ஆக்சுவலி இது வந்து நிறைய இந்த தலா பட்னு ஒரு ஃபுட் டெலிவரி ஆப் இருக்குது. அதில் இந்த பேர் நான் பார்த்துருக்கேன். இங்கே கார்ன் வச்சுருக்காங்க. அடுத்தது வஷி. இது என்ன ஐட்டம்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். வபி சபி, எனக்கு தெரிஞ்சு அது ப்ரான் மாதிரி இருக்கு பார்க்க. கடை பேரே வபி சபியா. அவ்வளோதான் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் அந்த பெல் பட்டன் அழுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் அனுப்பிச்சி விடுங்க. அண்ட் ஸ்டே சேஃப். நெக்ஸ்ட் vlogல பார்ப்போம்.